Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so இது வந்து உங்க insurance கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. லைக் நிறைய மார்க் டெஸ்ட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. பிளஸ் இப்போ செஷன்ஸும் பார்த்திருக்கிறதுனால கண்டிப்பா you would have gained knowledge. ஓகேயா? சரி, ஸோ இப்போ எல்ஐசி எக்ஸாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்காக நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ திஸ் வீடியோ will be an added advantage for that. ஓகேயா? ஸோ செஷனை வந்து பார்க்கும்பொழுது do it completely. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னு ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக்ல கூட ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம். சரியா? ஸோ செஷனை கம்ப்ளீட்டா பாருங்க. லைக் ட்ரை டு ப்ராக்டிஸ் மோர். ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த டவுட்டை கிளியர் பண்ண பிறகு கோ இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ஸோ டவுட்டை கிளியர் பண்ணாமலே போனீங்கன்னா சேம் டவுட்ஸ் வந்து அடுத்த டெஸ்ட்லயும் உங்களுக்கு திருப்பி வரும். ஓகே, ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு ரிவ்யூன்றது மேண்டேட்டரியா வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்ல உங்களால ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் போட்டு ரிவ்யூ பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மினிமம் ஆஃப் 2 டெஸ்ட் போடுங்க. சரியா? ஸோ போட்டு ரிவ்யூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆஃப்டர் தட் யூ வில் பிகம் ப்ராக்டிஸ் டு இட். ஓகேயா? ஸோ அதை வந்து இம்மீடியட்டா நீங்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ரெகுலர் ஒர்க்கா ஆயிரும். ஓகேயா? சரி, ஸோ இன்னைக்கு செஷன் வந்து இட்ஸ் கோனா பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம வந்து ஆர்சி ஆர் பேராஜம்பிள்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த பேப்பர் உள்ள இருக்கு. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்லி கொடுப்பேன். ஸோ அதே போல வந்து இன்னியோட செஷன்லயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நியூ வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே அதுக்கான மீனிங் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஓகே, ஸோ we gonna start the session. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். Okay, சரி. So from here it is starting. Okay, yeah? சரி. Okay, so let's read it. So when I'm reading, even I want you guys also to read. So நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். So இதை ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுது, நான் என்ன சொல்றேன். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் கோனா பி லைக் வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ இன் இஸ்ரேல் ஃபார் அ 5-day visit, External Affairs Minister S. Jaishankar took part in a quadrilateral grouping. Okay, so it's a quadrilateral grouping சொல்லியிருக்காங்க, including foreign ministers of Israel, United Arab Emirates, and United States on Monday. So all these three countries have participated, and under quadrilateral, which followed his bilateral meeting with Israeli alternative. So அங்க foreign ministers இருந்திருக்காங்க. Alternative இன்னொரு bilateral. Okay, so ரெண்டு பேர் சேர்ந்து பண்றத bilateral சொல்லுவோமா? ஓகே, ஸோ அங்கே வந்து இஸ்ரேலியோட ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் யார் லெப்பிட். ஓகேயா? ஸோ அந்த பர்சனும் இஸ் அ நியூ குரூப்பிங் தட் பில்ட் ஆன் ஆன்கோயிங் கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்த யூஎஸ் இஸ்ரேலி யுஏஇ ஆஃப்டர் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் லாஸ்ட் இயர் தட் சா யுஏஇ இஸ்ரேல் எஸ்டாப்ளிஷ் டிப்ளமேட்டிக் டைஸ். ஸோ வாட் இஸ் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஒரு ஜாயிண்டா இருக்கிற அவங்க போட்டிருக்க ஒரு கோஆப்ரேஷன் போட்டிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ, இஸ்ரேல், அதுக்கப்புறம் பக்ரைன். ஓகே, ஸோ இந்த பக்ரைன்ன்றது வந்து இட் இஸ் த்ரூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து போட்டிருக்கிறது தான் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இவங்கெல்லாம் போட்டிருக்க ஒரு டைஸ் பத்தி தான் மோஸ்டா பேசியிருக்காங்க. ஸோ இட் மைட் பி ட்ரை ஃபார் யூ, பட் தென் நமக்கு இந்த பேராகிராஃபை படிச்சாதான் கீழே இருக்க கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை பார்த்துக்கோங்க. லைக் நிறைய டைஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க பைலாட்ரலா போட்டிருக்கிறது, என்னென்ன கண்ட்ரீஸ் பேரு மென்ஷன் பண்றாங்க. ஸோ கண்ட்ரீஸ் பேரை பார்த்தாதான் கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ல அந்த கண்ட்ரி இருக்கான்னு பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரி இல்லாம ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அது எதுன்னு கேட்டிருக்கலாம் கொஸ்டின்ல. அப்போ இதெல்லாம் நீங்க திருப்பி வந்து பார்க்க வேண்டாம்ல. ஸோ ஒரு வாட்டி பார்க்கும்பொழுது தெளிவா பார்த்துக்கும் பொழுது நமக்கு நல்லாவே புரியும். சரியா? ஸோ இவங்க வந்து டிப்ளமேட்டிக் டைஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்தியா இஸ்ரேல் யுஏஇ கார்பரேஷன் தட் ஹேஸ் பீன் லான்ச்ட் சின்ஸ் தென். ஓகேயா? ஸோ அப்போதுல இருந்து இட் வாஸ் லான்ச்டுன்னு சொல்றாங்க இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற cooperation. Next, a fruitful first meeting. Okay, so first meeting was fruitful with யாரு மிஸ்டர் லேப்பிட். ஓகே, ஸோ லேப்பிட் யாரு, நம்ம இஸ்ரேல்ல பார்த்துருந்தோம்ல, அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டரா சம்வாட் இங்க போட்டிருந்ததுல யார் லேப்பிட். ஸோ அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் யுஏஇயோட ஃபாரின் மினிஸ்டர் ஷேக் அப்துல்லா பின் ஜயத் அண்ட் யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன். ஓகே, ஸோ டிஸ்கஸ்ட் ஒர்க்கிங் டுகெதர் மோர் க்ளோஸ்லி ஆன் எக்கனாமிக் growth and global issues பத்தி they were talking. So all three foreign ministers were talking ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, were discussing about it very closely. Okay, so agreed on the expeditious follow up. Okay, so அவங்க பேசியிருந்த விஷயத்துல they have agreed to the plan. In an interesting aside, Mr. Jaishankar யாரு, நம்மளோட foreign minister. சரியா? So travel to Israel is also routed via UAE. So இவங்க வந்து இஸ்ரேல் travel பண்ணோம்னா
via எந்த ரூட் வழியா போயிருக்காங்க UAE on flights that started as a consequence of the Abraham Accord. Okay, so actually இந்த இது போடணும்னா அவர் அங்க போயிருந்திருக்காரு. ஸோ அது பண்ணதுனால தான் அந்த லிங்க் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஓப்பனிங் அ டிப்ளமேட்டிக் மிஷன் அண்ட் ஃபிளைட்ஸ் பிட்வீன் டெம். ஸோ அது வந்து இட் மேட் அ வாட் இஸ் இட் டிப்ளமேட்டிக் டைஸ் கொண்டு வந்திருக்கு. அப்புறம் ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன், ஹூ இஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன், ஒரு செய்தி சொல்றாங்க. ஓகேயா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செட் த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் டிஸ்கஸ்ட் future opportunities for collaboration in the region and globally. Okay, so they like after talking நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரெண்டு பேர் பேசுறாங்க அப்படின்னாலே ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம், என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு பேசுவோம்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க, ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதை பத்தின வந்து ஒரு கொலாபரேஷன் பத்தி ரீஜனுக்கோ இல்லை குளோபல் லெவலையோ கொண்டு வரதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ரட்டரி அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பேண்டிங் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன் இன் த மிடில் ஈஸ்ட்ல. ஓகே, ஸோ மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லாம ஏஷியாலையும் இன்க்ளூடிங் த்ரூ இதுல ட்ரேட் இல்ல combating climate change, energy cooperation and increasing the maritime security. Okay, so இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரதுல they have initiated. so எந்த ஊரு யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பேசேஜ் படிக்கும்போது எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்ட்டு சில கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருப்பாங்க, என்ன விஷயங்களை கொண்டு வந்தாங்க, எப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் சேரும் போது என்ன பேசினாங்க. ஓகேயா, ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குளோபல் லெவலா இல்ல ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு யார் பேசினா இதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின்ல வரும். ஓகேயா, ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், ஸோ செக்ரட்டரி பிளிங்கன் யாரு, ஆண்டனி பிளிங்கன் யூஎஸ்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அவங்க தான் சொல்றாங்க. பிளிங்கன் அண்ட் த மினிஸ்டர்ஸ் ஆல்சோ டிஸ்கஸ்ட் பீப்புள் டு பீப்புள் டைஸ் இன் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் ஹவு டு சப்போர்ட் த குளோபல் ஹெல்த் பப்ளிக் ஹெல்த் இன் ரிலேஷன் டு த COVID-19 பேண்டமிக். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த பர்சன் பேசியிருக்காரு, பிளிங்கன். ஓகே, ஸோ செட் யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப்டர் த மீட்டிங் தட் லாஸ்டட் ஓவர் an hour ended late on Monday evening. Okay, so இது மண்டே தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ ஈவினிங் முடியறதுக்குள்ள இந்த பிளிங்கன்ன்றவர் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் யூஎஸ், இஸ்ரேல் and UAE had met in Washington on October 13th. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, to discuss the modalities of trilateral cooperation. Okay, so trilateral is what, மூணு பேர் சேர்ந்து பண்றாங்க. so bilateral trilateral நமக்கு கண்டிப்பா அந்த வேர்டே it is trying to convey. Okay, and set up two working groups. so ரெண்டு working groups on religious coexistence and other on water and energy. Okay, so religious related ஆவோ இல்லாட்டி water and எனர்ஜி ரிலேட்டடாவோ ரெண்டு ஒர்க்கிங் குரூப்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு October 13th அன்னைக்கு இந்த மூணு பேரோட ஐ மீன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஓகே. ஸோ ஃபாலோயிங் தட் பிஸ்னஸ் குரூப் இன் இந்தியா, UAE and Israel have been in talks for trilateral cooperation since இந்த டிப்ளமேட்டிக் டைஸ் நடந்ததுல. ஸோ சின்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை குறிச்சு பேசுவாங்க. ஸோ அப்போ இந்த சின்ஸ் முன்னாடியே அந்த டைஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது had opened and the in the particular IFIIC, International Federation of Indo-Israel Chambers of Commerce வந்து என்ன பண்ணிருக்காங்க, they have predicted that potential for the agreement வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பேக் பண்ணுது by Israeli innovation. ஓகேயா, அது இல்லாம UAE-யோட funding and Indian manufacturing, given India's close ties and strategic partnership with the two other countries could cross $100 billion by 2030. அதாவது மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ மூணு பேரோட கான்ட்ரிபியூஷன் தனித்தனியா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க மூணு பேர் ஒருத்தர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2030க்குள்ள எப்படி அதை கொண்டு வரணும், $100 billion 2030 கொண்டு வரதை பத்தியெல்லாம் இங்க பேசியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சச் வெஞ்சர் UAE ப்ராஜெக்ட் ஃபார் robotic solar panel cleaning technology was signed by Israeli company. பேர் என்னது, எக்கோபியா. ஓகேயா, ஸோ இந்த எக்கோபியான்ற கம்பெனியும் பார்த்துக்கோங்க, மைட் பி கொஸ்டின்ல நமக்கு இருக்கலாம், இல்லை ட்ரூ ஃபால்ஸ்லயும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இஸ்ரேலி கம்பெனின்னு தெரிஞ்சுக்கலாம். தட் ஹேஸ் அ மேனுஃபேக்சரிங் பேஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் அதோட மேனுஃபேக்சரிங் பேஸ் இருக்கு, பட் இட் இஸ் Israeli company. Okay, next, so significantly neither the quadrilateral meeting nor the trilateral. So starting lo or quadrilateral meeting irundhu,
அதுக்கப்புறம் ட்ரைலாட்டரல் மீட்டிங் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இஷ்யூ ஆஃப் பாலஸ்டைன் அண்ட் ரெசியூமிங் த மிடில் ஈஸ்ட் பீஸ் ப்ராசஸ் ஓகே ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல ஒரு பீஸ் கொண்டு வர ப்ராசஸ் பற்றி ரிசியூம் பண்ணியிருக்காங்க ஆல்தோ த ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் எக்ஸ்பிரஸ்ட் சப்போர்ட் ஃபார் அ two state solution that is in line with India's border position okay so already வந்து இவர் ஜோ பைடன் வந்து he has told about the solution process ன்றத சொல்லியிருக்காங்க ரெண்டு ஸ்டேட்டோட solution processக்கு okay so on Monday Mr. Jaishankar and Mr. Lapid okay so ஒருத்தர் இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் இன்னொருத்தவங்க இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேருடைய held bilateral talks பேசி இருந்திருக்காங்க agreeing to resume long pending negotiations for a free trade agreement okay so they were talking about okay so ஒரு clarity கொண்டு வராங்க free trade agreement a mutual recognition agreement for COVID-19 vaccine certificates okay so beginning the Israeli acceptance of Indian travelers vaccinated with Covishield and Israel's joining the ISA okay so International Solar Allianceல சேர்றத பத்தியும் பேசியிருக்காங்க சரியா so on the whole you would have definitely got an idea about the passage okay so passage எதுக்கு ரீட் பண்றோம்னா அதை ரீட் பண்ணி நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்றதுக்கு நெக்ஸ்ட் எங்கெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ கண்ட்ரி பேர் வரும்போது என்ன பண்ணணும் நம்பர்ஸ் வரும்போது என்ன பண்ணணும் இதெல்லாம் ஒரு செஷன்லையும் நம்ம டிஃப்ரெண்டா பார்க்குறோம் ஓகே ஸோ அதுக்காக தான் இதை படித்தேன் ஸோ எக்ஸாம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தோன்னு காம்ப்ரிஹென்ஷன் படிக்கக்கூடாது சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் தான் படிக்கணும் ஸோ இப்போ நான் கொஷின் படிக்கும்பொழுது எல்லா ஏரியாலையும் உங்கள் மைண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஆனால் கொஷின்ஸை பார்த்துட்டிங்கன்னா கொஷின் எதை கேட்டிருக்காங்களோ எதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கிளாரிட்டியாக படித்தாலே நம்ம என்ன பண்ணலாம் காம்ப்ரிஹென்ஷனில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் யூ கேன் கான்சென்ட்ரேட் ஓகே ஸோ எல்லாத்துலேயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுதான் நீங்கள் டைமை வந்து சுருக்க முடியும் சரியா ஸோ நம்ம கொடுத்துருக்க டைமில் நம்ம போடணும் பொழுது நம்ம வி ஹேவ் டு யூஸ் சர்டன் டாக்டிக்ஸ் டு கிளியர் த பர்டிகுலர் எக்ஸாம் ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க போங்க கொஸ்டினை படிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சினோனிம் ஆர் எரர் ஸ்பாட்டிங் பிளாங்க்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுவோம் அதை மட்டும் பிக் பண்ணி ட்ரை டு டேக் ஹின்ஸ் ஓகேயா ஸோ ஒன் வேர்ட் ஹின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து நீங்க பேராகிராஃப்ல படிக்கும்போது யூ கேன் புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் ஆர் யூ கேன் புட் லாட் ஆஃப் வாட் இஸ் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிச்சாலே யூ கேன் I mean attend the particular question okay புரிஞ்சுதா okay இப்போ நம்ம questions ஆன்சர் பண்ண போறோம் so paragraph full கவனிச்சிருந்தீங்கன்னா this is going to be very easy for you okay so let's read it according to the passage given above why is Mr. Jaishankar's travel to Israel routed via UAE இது வந்து அந்த ரூட் வழியா போனாரா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சரியாச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸோ எதுக்காக போனாங்க டியூ டு கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் பிட்வீன் தெம் ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டியூ டு த இந்தியன் இஸ்ரேலி யுஏஇ கார்பரேஷன் வாஸ் லான்ச் டியூ டு த ஃப்ளைட் ஸ்டார்டட் ஏர்லி இல்லை டியூ டு த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அண்ட் க்ளோசிங் ஆஃப் மிஷன்ஸ் ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஸோ நல்லா படிச்சிருந்ததுனால நமக்கு நல்லா தெரியும் இட் இஸ் ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர் ஸோ வி ரெட் இட் ஆன் டாப் ஓகேயா ஸோ அப்படி சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா மேலே வந்து நான் எடுத்திருந்தேன்ல ஸோ ரீவைண்ட் பண்ணி அந்த இடத்த பார்த்துட்டு வந்து போடுங்க ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ் கிவன் அபவ் வாட் ஹாஸ் பீன் செட் பை த யூஎஸ் கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் ஓகேயா ஸோ யூஎஸோட கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருந்திருக்காங்க ஸோ ஆண்டனி பிளிங்கன் பார்த்தோம்ல ஸோ அவர் அபவுட் த டிஸ்கஷன் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு கொலாபரேஷன் இன் ஃபாரின் அண்ட் குளோபலி ஃபார் த கண்ட்ரி டெவலப்மெண்ட் இல்லை டு டெவலப் த கண்ட்ரி பை ட்ரேடிங் nationally இல்லை working together more closely on economic growth or future opportunities for collaboration in region and globally which is the answer நம்ம பார்த்தோம் அவர் சொல்லியிருந்தார்ல future opportunities பத்தி அவங்க பேசியிருந்தாங்க so what will be the answer same like this மாதிரி கோட்ஸ் போட்டு கொடுத்திருந்தாங்க which is option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் okay next one Next one, Papa. According to the passage given above, what is the discussion taken place in meeting among the Minister Lapid, UAE Foreign Minister and US ஓட Secretary. Okay, so இவங்க ரெண்டு பேரும் பேசும்பொழுது what is the discussion? So they discussed the global issues பத்தி பேசியிருந்தாங்களா இல்ல they discussed UAE and Israel establishment of diplomatic ties. Okay, so எல்லாமே நமக்கு ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். Okay, so all the above நமக்கு கிடையாது. So அதனால கீனா we have to notice. Okay, so they discussed working together more closely on economic growth and global issues. So this was there. Okay, வேற என்னன்னு
பார்த்துக்கலாம். They discussed quadrilateral grouping. They discussed on ongoing cooperation between US, Israeli, UAE after the Abraham Accords last year. No, actually what they discussed na இவங்க ரெண்டு பேரும் எனக்கு third option தான் தோணுது. We read it. Okay, so இந்த economic growth பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேயா, ஸோ டு டிஸ்கஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, lasted எக்ஸ்பேண்டிங் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். see it's here. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க? ஸோ ஃபாரின் மினிஸ்டர் UAE இஸ்ரேல் ஃப்ரூட்ஃபுல் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க? Discussed working together more closely on economic growth and global issues. So படிக்கும் போது கிளாரிட்டியாக படிச்சோன்னா நம்ம போய் இப்படி ரெஃபர் பண்ணணும்ட்டு அவசியமே இல்லை. You can put the answer. When you see the answer itself, you can find out it. Okay, so accurate-ஆவும் நம்மளால சொல்ல முடியும். Okay, so next one. So next one is what factors include the expanding economic and political cooperation in Middle East and Asia on which the secretary and the foreign ministers discussed. Okay, so Middle East peace பத்தி பேசியிருந்தாங்களா, future opportunities for collaboration in region and globally, அடுத்தது economic growth and global issues. So இதை பத்தி பேசல, ஏன்னா previously வந்துருச்சு. Okay, so trade, combating climate change, energy cooperation and increasing maritime security and the quadrilateral meeting. So எதை பத்தி வந்து பேசியிருந்திருக்காங்க? மிடில் ஈஸ்ட் பீஸ் பத்தி பேசியிருந்தாங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ லுக் அட் த ஆன்சர். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டவுட் இருக்கனால வில் ஜஸ்ட் லுக் இட். ஓகே, சரி. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம். Here, the secretary and the foreign ministers discussed expanding the economic and political cooperation in the Middle East and Asia, including through trading and combating climate change, energy cooperation, and increasing maritime security. Okay, so what is the answer? ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இட்ஸ் ஸோ டைரக்ட். ஓகே, ஸோ நமக்கு எல்ஐசியில் அப்படி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பட் யூ ஹாவ் டு கிளியர் த சப்ஜெக்ட் பிகாஸ் குவாலிஃபைங் ஸ்கோர்ஸ் எடுக்கணும், சரியா? ஸோ அதை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கணும், இதையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக எஃபர்ட்ஸ் வந்து நல்லா போடுங்க. ஓகேயா, ஸோ இங்கிலீஷும் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ் what was discussed by the Secretary Blinken and ministers people-to-people ties. So technology and science and how to support global public health in relation to COVID-19 pandemic. A new grouping that builds on ongoing cooperation between US, Israel and UAE. அடுத்தது the sentence is half broken. Increasing the maritime security and it's half broken. Okay, so the trilateral meeting discussed the issue of Palestine resuming the Middle East peace process. Okay, so fourth one நமக்கு இருந்ததா? The Secretary Blinken and ministers people to people tiesல பேசினதுல நமக்கு fourth option வந்து possibility இருக்கா? We'll just check. Okay, so business பத்தி பேசல. 13th ஒன்னும் சொல்லல. இந்த அக்டோபர் 13க்கும் நமக்கு சொல்லல. Okay, so Secretary Blinken and the ministers are also discussed people to people ties. Okay, so எங்க people to people ties in technology and science and how to support the global health in relation to the COVID-19 pandemic, which is option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next one. Next one is according to the passage given above, why did foreign ministers meet in Washington? So எதுக்காக அங்க மீட் பண்ணாங்க? இப்போ நீங்க மேல போய் தேடுறீங்க அப்படின்னும் பொழுது என்னன்னு தேடுவீங்க? வாஷிங்டன்ன்ற பிளேஸ், பிகாஸ் அங்கதான் அந்த மீட்டிங். ஸோ அதுதான் க்ளூ வேர்ட். ஓகேயா, ஸோ அங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க கீழே படிக்கிறதுக்கு இது வந்து க்ளூ இருக்கனால we'll just look at the particular country word. ஓகேயா, so that will be easy for you. See, இங்க இருக்கு. So பேசும்பொழுது to discuss the modalities of trilateral cooperation and set up 2 working group. ஒன்னு ரிலீஜியஸ்க்கு ஒன்னு வாட்டர் அண்ட் எனர்ஜிக்காக போட்டிருந்தாங்க. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த பேசேஜ் what was predicted by IFIIC. ஓகே, ஸோ இந்த சேம்பர்னு ஒன்று இருந்ததுல, ஸோ இண்டோ சேம்பர். ஸோ அவங்க வந்து என்னன்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க? ஐ திங்க் 300 பில்லியன் கிடையாது, 100 பில்லியன் டாலர் இருந்தது 2013 சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் வராது. ஐ திங்க் ஈவன் தேர்ட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ மேலே செக் பண்ணலாம். ஏன்னா 2030 தான் கொடுத்துருந்தாங்க, இங்கே கொடுத்துருக்க 300 இஸ் நாட் ரைட். சி 100 பில்லியன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மேலே வந்து
IFIC has predicted that the potential of agreement backed by Israeli innovation, UAE funding, and Indian manufacturing, given India's close ties and strategic partnership with two other countries, could cross $100 billion by 2030. Okay, so adinga irukka. The trilateral cooperation diplomatic ties will be opened. The potential agreements backed by Israeli innovation, which is வெறும் 1 2 தான் நமக்கு கரெக்ட். ஏன்னா இது எல்லாமே நம்பர்ஸோ இயர்ஸோ தப்பா இருக்கு. அதை வச்சு எலிமினேட் பண்ணாலே ஃபிஃப்த் ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டுத்துல எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Next one is the passage given above. What was the venture signed by Israeli company Ecopia and where it would be manufactured? It has the manufacturing base in India, but அது ஒரு இஸ்ரேலி கம்பெனி நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்தியான்ற பேர் நமக்கு எங்க இருக்கு? இந்தியான்ற பேர் இங்க மட்டும் தான் இருக்குல்ல. ஸோ வேற எல்லாம் யூஎஸ் போட்டிருக்கு, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யூஏஇ. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம மேலே படிக்கும்பொழுது அது என்னன்றத எக்ஸாக்டா பார்த்ததுனால கன்க்ளூட் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ் given above, what has happened in the bilateral talking between Mr. Jay Shankar and Mr. Lapid? Okay, so agreeing to resume long pending negotiations for free trade agreement. So this was there. A mutual recognition agreement for COVID-19 vaccine certificates. Okay, so இது வந்து கடைசியில சொல்லியிருந்தாங்கல்ல, வேக்சின் சர்டிஃபிகேட்ஸ் பத்தி நெகோஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே அந்த பாயிண்ட் இருக்கு. ஸோ 1 and 2 இருக்கு. ஆல் தி அபவ் இருக்கா? இல்ல. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நோ நீட் டு செக் த அதர் 2 ஆப்ஷன். சரியா? ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் இன்டு க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வருதுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக ஒரு அடி ரீட் பண்ணிட்டு போடுங்க, இல்லாட்டி கண்டிப்பாக தப்பு வரும். சரியா? ஸோ தப்பு வரக்கூடாதுன்னு பொழுது வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டாப் வாட்ச் வச்சு எவ்வளோ டைமில் ரீட் பண்ணுறீங்க பாருங்கள். ட்ரை டு மினிமைஸ் த டைம். ஸோ இங்கிலீஷ் நம்ம அட்டன் பண்ண எவ்வளோ டைம் எடுக்கணுன்றத நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டைம் எடுக்கணும். யூ ஹாவ் டு புட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் வேர் நம்ம டைம் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ ரீடிங் ஸ்கில்ஸ் பில்ட் ஆகும்பொழுது டைம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கம்மியாகும். சீக்கிரத்தில் ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம read பண்ணி let's attend the question. So I want to do that. You say I knew it and you know what I want to say. Danger. Okay, so damage to internal organs, safety procedures, damage to your eyes, the rope can burn you, you can get dash up in the rope and you can dash your arm or your leg. So it's certain that you will get dash on your arms. So what happens if the rope breaks? Okay, so இது வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கா? ஸோ ரோப்ல வந்து டைப் பண்ணி வச்சிருக்கத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ who knows who these people are? Have you any idea how far away from a hospital we are? So it's like they're talking about some incident. Okay, so ஏதோ ஒரு இடத்துல தள்ளி இருக்காங்க. ஸோ ரோப்ஸ் எல்லாம் டேங்கிள் ஆயிருக்கு, கட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை பேசியிருக்காங்க. சரியா? சரி, ஸோ இங்க வந்து ஸ்டார்டிங்ல படிக்கும்பொழுது கண்டிப்பா உங்களால இங்க இருக்கிற ஆன்சர் என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் இஸ் த பேராகிராஃப் டாக்கிங் அபவுட். ஸோ இது வரையுமே புரியல நம்ம கண்டினியூ ரீடிங். ஓகே, ஸோ ரீட் பண்ண பிறகு யூல் கெட் அன் ஐடியா. ஸோ இதை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வரும்ன்ற கன்க்ளூஷனுக்கு உங்களால வர முடியும். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து நம்பர் வந்து என்ன போட்டிருக்காங்களோ அதே நம்பர் தான் அந்த பிளாங்க்ல இருக்கான்றதை எப்பவுமே செக் பண்ண சொல்லியிருக்கேன். பிகாஸ் தப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னா டைம் போயிருச்சு, அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சோம் பிரயோஜனம் கிடையாது. டைம் இஸ் கான். ஓகே, ஸோ திருப்பி வந்து அதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ அலர்ட்டா ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா the rope can burn you, you can get what obvious tangle. Tangledனா என்னது? சுத்தி சுத்தி மாட்டி இருக்கும்ல. ஸோ டேங்கிள் பண்ணி மாட்டிக்கிச்சுன்னா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க ஆப்வியஸா ஸோ ரியலா என்ன நடக்குது, ஆப்வியஸ்லி வாட் யூர் ட்ரைங் டு சேன்னு சொல்லுவோம்ல, கிளியர், ஸ்ட்ரெயிட் அண்ட் பிளேன். ஸோ வாட் ஹேஸ் டு கம்? இந்த ரோப்ல வந்து ஒரு விஷயம் மாட்டி இருக்கிறத தான் சொல்றாங்க. பிகாஸ் அவங்க எங்கிருந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்ட்டு கம்ப்ளீட் டேஞ்சரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் blank is you can dash your arm and your leg. So what will come there? You can agree, you can attach, you can dislocate, restore and stay. So restore na ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டு அது காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு நம்ம சொல்லலாம். லைக் இல்ல மிச்சம் இருந்தது அப்படின்னும் பொழுது ரீஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லலாம். டிஸ்லோகேட் இஸ் ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கிறத நீங்க டிஸ்லோகேட் பண்றீங்கன்னா, இங்க வந்து you can dash your arm and your leg. So it is already tangled. Okay, so up in the rope and you can dash your arm and your leg. It's certain that you will get dash your arm. ஓகேயா? ஸோ அப்போ அதை வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம்னு சொல்லுவோமா?
வேற எங்கேயும் நம்ம வச்சுக்கலாம் தான் சொல்ல முடியும், which is obviously 3. ஸோ எந்த ஆப்ஷன்லாம் நம்ம கன்ஃபார்மா வராது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். இது ரெண்டுத்துல டை இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் போட்டு பாருங்க. அந்த இதுல அந்த கான்டெக்ட்ல செட் ஆகுதா பாருங்க. கண்டிப்பா எது செட் ஆகல டவுட் இருக்குன்னா கோ டு த நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ அதை போட்ட பிறகு கண்டிப்பா உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்ட் இங்க போட்டிருந்தா தான் இந்த சீக்வன்ஸ் வரும்னு கூட ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம கண்டிப்பா அந்த கொஸ்டின் எடுத்துட்டோம் போட்டு தான் ஆகணும்ட்டு பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ நெகட்டிவ்ல போயிடலாம். ஓகே, சரி. ஸோ இங்க என்ன சொல்லலாம், யூ கேன் டேஷ் யுவர் ஹார்ம், யூ கேன் dislocate your arm and your leg. So it's certain that you will get what adern is what ஒரு விஷயத்தை நீங்க வந்து பார்த்து ரசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரூசஸ் அப்படின்னா ப்ரூஸ்னா என்ன சொல்லி கொடுத்தேன், ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த இடம் பர்பிள் அண்ட் ப்ரௌன் கலர்ல இருக்கும்ல ஒரு லேயர், அதுதான் வந்து ப்ரூசஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் லைக் காயங்கள்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏட் இஸ் ஹெல்ப், ரிப்பேர்ஸ் இஸ் ஒரு ஒரு மிஷினுக்கு பண்ணலாம், மெண்ட் பண்றது. ஓகே, ஸோ அதை வந்து சரி பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து தேர் டாக்கிங் அபவுட் ஹேண்ட் லெக் இதெல்லாம் பேசுறாங்க. ஸோ அப்போ என்ன வரும், ஆப்வியஸா ரோப்பெல்லாம் கட்டியிருக்காங்க, டிஸ்லோகேட் பண்ணி அவங்க வைக்கிறாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும், ஸோ இட்ஸ் சர்டன் தட் யூ வில் கெட் ப்ரூஸ் ஆன் யோர் ஆர்ம்ஸ். ஓகே, ஸோ காயங்கள் வரும், ஏன்னா ரோப்பாலாம் கட்டியிருந்தாங்கன்னா ஆப்வியஸா காயங்கள் தான் நமக்கு வரும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இட்ஸ்ன்னு வரும்பொழுது நம்ம யூஸ் பண்ற வேர்பை கான்ஷியஸா யூஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து அதோட டென்ஸ் இதெல்லாம் நம்ம கூட பார்க்கணும். சரியா, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ரோப் பிரேக்ஸ். ஸோ ரோப் வந்து பிரேக் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க, ஹூ நோஸ் who these people are. Have you any idea how far away from a hospital we are? I don't say it, but yes, you're right, I'm thinking it. I don't say anything because I know that you won't have answers for any of my questions. So it's a discussion between two people. சரியா, ஸோ அவங்க பேசிட்டு இருக்கிறத அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ you know that I'm right, really, you have always been a lot more dash than me. Okay, so you have been what, so cautious நான் என்ன அர்த்தம், எச்சரிக்கையா, அதாவது காஷன் போட்டிருப்பாங்க தெரியுமா, ஸோ எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஷியஸ்னா இட்ஸ் அ அட்ஜெக்டிவ் வேர் எச்சரிக்கையான விஷயங்கள்ல நீங்க வந்து இருக்கீங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயத்துல கேர்ஃபுல் இஸ் ஆல்சோ நீங்க பத்திரமா இருக்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ வேரியா இருக்கீங்கன்னா டிஃப்ரென்ஸ் மீன் பண்ணலாம். அட்வென்ச்சரஸ்னா நீங்க ரொம்ப அந்த விஷயத்த வந்துட்டு ஜாலியா ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம் தெரியுமா, ஸோ அட்வென்ச்சரஸ் ட்ரிப் எல்லாம் நமக்கு இருக்கும். ஓகேயா, ஸோ அதை வந்து சொல்றோம் அப்படின்னும் பொழுது அந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். சேஃப் இஸ் ப்ரொடெக்ஷனா அப்படி இருக்கிறத சொல்லலாம். ஸோ இங்க நம்ம என்ன வேர்ட் போட முடியும், ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னா காஷியஸ் சொல்வீங்களா இல்லை அட்வென்ச்சரஸ், யூ நாட் ஹாவ் அ டவுட் இன் ஆல் தீஸ் த்ரீ. ஸோ இதில் இடத்துல தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ எச்சரிக்கையாக இருக்க போகிறதுல ஸோ இந்த பர்சன் எடுக்கிற டிசிஷன்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியும் வந்து யூ வில் நாட் ஹாவ் ஆன்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் யூ ஹாவ் ஆல்வேஸ் பீன் அ லாட் மோர் டேஷ் தேன் மீ. ஓகே, ஸோ நீ வந்து இன்னுமே அட்வென்ச்சரஸாக இருந்திருக்கேன்னு சொல்லலாம், விச் இஸ் ஆப்ஷன் 4. Okay, so I know you think I'm boring and safe and always dash about danger and risk. Okay, so always what, excited, elite is like ஒரு socially upல இருக்க ஒரு people சொல்வீங்க, joy, happy or worried. so என்ன சொல்ல முடியும், so I think I know you think I'm boring and safe and always worried about danger and risk. ஓகேயா, ஸோ இந்த கான்டெக்ட்ல நீங்க என்ன போட முடியும்ன்றது தான் நம்ம கரெக்டா யோசிச்சு போடணும், which is ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். சரி, ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, connect them by closing the word given an option in the best possible way without changing the intended meaning. ஸோ நீங்க படிக்கிற இந்த சென்டென்ஸ்ல மீனிங் மாறக்கூடாது, பட் இந்த கனெக்டரை நம்ம வந்து என்ன பண்ணணும், we have to attach it in the sentence, okay, without changing the intended meaning. Okay, so threats of strike action. ஸோ த்ரெட் பத்தி பேசுறாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன வரும், ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை பத்தி பேசுறாங்க. ஓகேயா, ஸோ ஹோப்ஃபுல்ன்ற வேர்ட் வரும்போது சம்திங் பாசிபிள் இருக்கா, the management remain hopeful that an agreement can be reached. ஓகேயா, சரி, ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி. இப்போ அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட்னா இதுவும் நடந்திருக்கு அண்ட் அதுவும் நடந்திருக்குன்னு சொல்லுவோமா, பட் இங்க வந்து ரெண்டுமே வேற வேற இருக்கு. ஓகேயா, ஸோ அண்டுக்கு பாசிபிலிட்டி கம்மி, ஆர்ன்னும் பொழுதும் அதே கேஸ் தான், திஸ் ஆர் தட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். சரியா, ஓகே, ஸோ டெஸ்பைட்னு சொன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கண்டிப்பா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஆஸ்ன்னு எப்போ சொல்லுவோம், whileக்கு என்ன சொல்லுவோமோ அதே சிச்சுவேஷன் தான், லைக் டூ சென்டென்சஸ் நமக்கு இருக்குன்னும் பொழுது as I was doing this even that happened நம்ம சொல்றதுக்கு. ஸோ இஃப்ன்றது எப்போ சொல்லுவோம், ஸோ இஃப்ன்றது பாசிபிலிட்டி கேசஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ இது இருந்தால்
அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு. இங்க வந்து if யூஸ் பண்ற மாதிரி இருக்கா இல்ல. so what is the answer? கண்டிப்பா you would have concluded it is option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். We can't be together in the end. ஓகேயா, ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ I'm glad you were a part of my life. ஓகே, ஸோ these two sentence we have to connect it. ஸோ even if அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ even if அப்படின்னா அப்படி இருந்தாலும் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்றத பேசுறதுக்கு நம்ம சொல்லலாம். as long asனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ifன்ற கேஸ் வந்தாலே இட்ஸ் லைக் பாசிபிலிட்டி கேஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். if so, ஓகே, so if so this happens ன்றது தான் பேசுவாங்க. rather than நம்ம பொழுது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தேவை, ஆர் நம்ம பொழுது திஸ் ஆர் தட். ஓகேயா, இந்த கேஸ். ஸோ இந்த சென்டென்ஸ்ல rather thanக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு கிடையாது. ifன்ற கண்டிஷன் இது நடந்தா இது நடக்கும்ன்றதும் சொல்ல முடியாது. ஆரும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ரெண்டு சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா திஸ் ஆர் தட்னு சொல்லலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எண்டு வரையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்திருக்காங்க. can't be together in the end but I'm glad you were in the part of my life. ஓகேயா, ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும்? obviously option 1. so even if I'm glad you were a part of my life ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்துட்டு சாரி பர்டிகுலர் வேர்டை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வேர்டு அங்கே போட முடியுமா இல்லையான்ற ஐடியா டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த சென்டென்ஸ் இங்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் ஆல். ஓகேயா, ஸோ ஆஃப்டர் ஆல்னா ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் சொல்றாங்க. ஸோ ஃபர்தர் மோர்னா இன்னும் மேலும் என்ன நான் சொல்ல வரேன், மோர் ஓவர் சொல்லுவோம்ல, அந்த வேர்டுமே இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். கான்சிக்வென்ட்லினா விளைவாக. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது விளைவா என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபைனலினா கடைசியா என்ன சொல்றேன். இன்ஃபேக்ட் அப்படின்னும் பொழுது உண்மையா என்ன சொல்லி வரீங்க அதை நம்ம சொல்லலாம். அப்போ இங்க the passive construction makes the recipient of the action thematic. thematic is whatனா ஒரு கருப்பொருள் நீங்க வந்து கரெக்டா எடுத்து பேசுறீங்க அப்படின்னும் பொழுது so I have given a meaning for this. okay, இந்த vocabularyல சொல்லியிருப்பேன். ஸோ என்ன இதோட கான்டெக்ட்ன்றது மாற போறது கிடையாது. ஸோ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கான்செப்ட்ல நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாத்தி மாத்தி பேசலாம், பட் கண்டென்ட் will be the same. okay, so it's the thematic meaningன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருப்பேன். ஸோ இங்க வந்து ஒரு passive construction வந்திருக்கு, not active. okay, so something which is negative. okay, seems to reduce is also negative. okay, so the dynamism of the verb. okay, so ரெண்டுமே மைனஸ். okay, so ரெண்டுமே நெகட்டிவ் தான் சொல்லுது. okay, so ஒன்னு நடந்திருக்கு, இன்னுமே இன்னொன்னு நடந்திருக்கு. okay, so எனக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கல, மோரோவர் அதோடைய கலரும் நல்லாவே இல்லை. ஓகேயா, ஸோ மோரோவர் நான் சொன்னேன்னா மேலும் அதோட கலரும் நல்லா இல்லை. you're trying to add on a negative quote or ஒரு பாசிட்டிவிட்டி சொல்றீங்கன்னா இன்னொரு பாசிட்டிவிட்டியும் நீங்க ஆட் பண்றீங்க, அப்ப நம்ம மோர் ஓவர் சொல்லலாம். அப்ப இங்க நமக்கு என்ன வரும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி ஹாவ் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங்ல எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் இட். இன் இந்தியா தெர் இஸ் ஸ்டில் நோ வைட் ரிபக்னன்ஸ் அட் த தாட் ஆஃப் little hands toil to make the stuff we buy. okay, so in India ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பிளேஸ். ஓகே, தேர்ன்னு வந்துச்சுன்னா நமக்கு சப்ஜெக்ட் பின்னாடி தான் வரும். is still no widespread repugnance. repugnance is nothing but ஒரு வெறுப்பு கொண்டு வரது. okay, so at the thought of little hands. okay, so அவங்க little hands is குழந்தைங்களோட அவங்க செய்யற வேலைகளை பத்தி பேசியிருக்காங்க. so toil is what extreme hard work பண்ணி ஒரு வேலையை செய்யறது. okay, so இங்க வந்து verbல v1 form யூஸ் பண்ணியிருக்காங்க. actually it has to be a gerund form that has to be used here. so toiling to make the stuff we buy. so what is the answer here? option 4 is the right answer. so அங்க base formல சொல்லியிருந்திருக்காங்க. actually gerunds can be used. thought of little hands toiling to make what stuff we buy. நம்ம வாங்குற அந்த பொருட்களை அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. okay, so next one. so it has been proven. okay, so it பக்கத்துல has தான் சொல்லியிருக்காங்க, singular, been proven time and time. okay, so firstல நமக்கு error இல்ல. again that eggs சொல்லியிருக்காங்க and dietary cholesterol. so ரெண்டு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. so does not adversely affect cholesterol levels in the blood. okay, so எப்போ வந்து நம்ம does யூஸ் பண்ணுவோம்? when the subject is singular. okay, so do எப்போ யூஸ் பண்ணுவோம்? when the
subject is plural. அப்போ இங்க வந்து நம்ம exand dietary cholesterol பத்தி பேசினா என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? It is do. Okay, so do not adversely affect. அப்போ option D தான் நமக்கு error இருக்கு. எங்க இருக்கு? Third optionல நமக்கு அதோட answer இருக்கு. So option 3 தான் கரெக்டான answer. Next one. So the man who killed an orthopedic surgeon, okay, so இந்த ortho doctors இருப்பாங்கல்ல இந்த முட்டு பகுதியெல்லாம் பார்க்குறவங்க, so his domestic help and the latter son said that he was unhappy with the unnecessary diagnostic test the surgeon had recommended for his daughter, okay, so late ன்னு சொன்னா நம்ம லேட்டா ஒரு இடத்துக்கு போறோம். அடுத்தது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பேருக்கு முன்னாடி நம்ம போடுவோம். சரியா? ஓகே. ஸோ லேட்டர் அப்படின்னு நான் சொன்னா நம்ம ஒரு டைமை தான் குறிச்சு பேசுறோம். அதாவது லேட்டர் டேஸ். ஓகேயா? ஸோ ஃபியூச்சர்ல இருக்க டேஸ் பத்தி நம்ம சொல்றோம். ஓகேயா? ஸோ வாட் யூ மீன் பை லேட்டர்? ஓகேயா? ஸோ கரண்டா இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். ஃபார்மர் லேட்டர். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு the man who killed an orthopedic surgeon. ஓகேயா? ஸோ man is a one person and orthopedic surgeon is another person. ஓகேயா? ஸோ his domestic help and the latter's son, not later's son. ஓகே, ஸோ இந்த சொல்லி இருக்க ரெண்டு பேரையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதுல லேட்டரோட son சொல்லியிருக்காங்க. ஸோ which is TTER has said that he was unhappy with the unnecessary diagnostic. அப்போ நமக்கு எங்க அந்த வேர்ட் இருக்கு? இங்க இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லவ் ஜிஹாட். ஓகே, ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம் அண்ட் ஹிந்துக்குள்ள மேரேஜ் பண்றாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஹேட் கம் டு பி ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் எடிஷன். ஸோ இங்க என்ன நம்ம நோட் பண்ணணும்? ஒன் ஆஃப் வந்துச்சுன்னா ப்ளூரலா நமக்கு noun இருக்கணும். So latest additions to meaningless polarized debate on a sensitive issue. So what is to இங்க என்ன கொடுத்திருக்காங்க? polarized debate ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க வந்து V1ல verb இருக்கு. Okay, so இத வந்து எப்படி இருந்திருக்கு? polarized இருந்திருக்கு which adjective. So this is a adverb. So meaningless lean சொல்லணும். meaningless ன்னு சொல்ல முடியாது which is a adverb which is used here. இது வந்து adjective நம்ம சொல்லலாம். சரியா? Okay, so it's qualifying this particular word. Okay, so அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர்? ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So India has one of the largest road network in the world aggregating to about 3.6 million kilometers at present. So what is given here? India கொடுத்திருக்காங்களா? அப்ப has கரெக்டா சிங்குலரா கொடுத்திருக்காங்க. So one often வந்துச்சுன்னா the largest road networks which is pluralல நமக்கு இருக்கணும். அப்ப நமக்கு எரர் எங்க இருக்கு? ஆப்ஷன் 2லயே நமக்கு எரர் இருக்கு. புரியுதா? ஸோ எரர்ஸ் வந்துட்டு நிறைய நமக்கு நியராகவே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து we have to take efforts to find it out. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. எரர் இல்லாததெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எரர் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மார்ட் philanthropist programs can open progress by promoting extremely collaboration and principles of accelerate science. So what is this actually? It's a word swap. ஓகே, ஸோ நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னாலே தெரியுது அந்த வேர்ட் போல்ட்ல இருக்கிறது we have to arrange it properly. ஸோ மேல உங்களுக்கு வேணும் கிளாரிட்டினா டைரக்ஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு நவுன் கொடுத்துருக்காங்க, இங்க adverb கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம B-ய மாத்த போறோம். ஸோ B செகண்ட் பொசிஷன்ல இருந்தா அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ பிகாஸ் இட்ஸ் நாட் கோனா பி ட்ரூ. ஓகே, ஸோ accelerate science. accelerate is verb. adjective எப்பவுமே நமக்கு V1ல இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ் ஃபார்ம்ல இருக்காது. அப்போ இங்க சயின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நவுன் இருக்கு. அப்போ யூ நீட் அ adjective. ஓகேயா? ஸோ adjective தேவைன்னா நமக்கு வேற எங்க adjectives இருக்கு? ஸோ இங்க இருக்கு. interdisciplinary scienceன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ இங்க வந்து இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ verb which is used because இங்க ஒரு helping verb இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இங்க ஒரு verb. ஸோ அதுக்கு முன்னாடி we need a adverb. அப்போ இந்த Bன்றது இங்க வரணும். அப்போ Bன்றது இங்க வரணும்னா it is taking the position of D. ஓகேயா? ஸோ B வந்து பொசிஷன் ஆஃப் Dனா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்போ மேல கொடுத்திருக்கிறதுல A கரெக்டா இல்ல C கரெக்டான்னு பார்த்தாலே ஆன்சரை கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட் philanthropic programs can accelerate progress by promoting. Okay, so promoting what? Interdisciplinary collaboration, which is adjectives used here, noun, and the principles of what? Open science. So இது சொல்ல முடியும். Okay, so science வந்து open science. These principles are extremely important, which is option 1 தான் கரெக்டான ஆன்சர். Okay, next one.
The Rocky Mountain Reservoir is one ongoing sign of climate change. Okay, so Denver really realizes on snowpack to fill its snowpack, but during the refreeze. Okay, so இங்க என்ன பேசியிருக்காங்க, ongoing sign ன்னு சொல்லியிருக்காங்க, இங்க reservoir ன்னு பேசியிருக்காங்க, and reservoirs ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்க ஏன் isன்னு வரப்போகுது, அப்ப ஏ கண்டிப்பா மாத்த போறோம். ஏ ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து the Rocky Mountain சொல்லியிருக்காங்க. Rocky Mountain something has to come, can be a noun ன்னு கூட சொல்லலாம், but is ongoing sign of climate changeக்கு ஒரு sign. அப்ப என்ன நடக்கும்? Okay, so அது ஒரு doubt. Okay, but during the dash the snowpack doesn't during the spring, it's a season, right? அப்ப இங்க நம்ம கண்டிப்பா என்ன வரணும், refreeze வராது, spring தான் வரணும். அப்ப D தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும். D வந்து லாஸ்ட் தானே, இங்க வருதுன்னா C ல வரணுமா? ஓகே, ஸோ C ல வரணும்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல D இருக்குன்னா இங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாத்தையும் உட்காந்து அரேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் டியூரிங் த ஸ்ப்ரிங் the snowpack doesn't refreeze at night the way it cats used to. Okay, so cats in the person one has said this. The Rocky Mountain snowpack is on ongoing sign of climate change. Denver relies on snowpack to fill its vandirukku. அப்ப its பக்கத்துல you need a noun which this can be used here. So எல்லாமே கரெக்ட்டா நமக்கு வந்துருச்சு. Okay, so next one. The future is especially unclear in Colorado. It's far from the west. Okay, and divided by topography. Topography is a physical science of land. அதெல்லாம் நம்ம பண்றது பார்க்கிறது. Okay, so அந்த physical land பத்தி பேசுறது. Okay, so desert, alpine, mountains in the oceans, high plains and crangy plateaus in the east. Crangy. Okay, so crangy is what கரடு முரடான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்ல முடியுது. ஸோ என்ன வேர்டை நம்ம மாற்றணும்? ஸோ கண்டிப்பாக நமக்கு ஃபுல்லாகவே தப்பாக தான் நமக்கு இருக்கு. ஸோ வாட் ஹேஸ் டு பி சேஞ்ச்? இட்ஸ் ஃபார் ஃப்ரம் த ஓஷன்ஸ்ன்னு சொல்லலாமா, இட்ஸ் ஃபார் ஃப்ரம் த வெஸ்டர்ன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல மாட்டோம். அப்போ ஏல ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகலை, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட முடியாது. இட் இஸ் ஃபார் ஃப்ரம் ocean and divided by topography. Okay, so ocean வந்து தண்ணி, இது வந்து landன்னு சொன்னேன், and is divided by topography. ஸோ அப்படி சொன்னா சி வந்து ஃப்ரண்ட்ல வருது. அப்போ சி ஃப்ரண்ட்ல இருக்குன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்போ ரெண்டு ஆப்ஷன்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சி அண்ட் டி இஸ் சேம், பி அண்ட் ஏ. பி அண்ட் ஏ மட்டும் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து பி வருமா இல்ல ஏ வருமா? ஓகேயா? ஓகே, ஸோ இந்த வெஸ்ட் ஹை பிளேன்ஸ் அண்ட் high plains and desert plateaus in the east. So will this be possible? Desert ன்றது B இங்க முடியுது, B இங்க முடியுதுன்றது கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க வந்து டெசர்ட் பிளாட்டூஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ வெஸ்ட் பிளாட்டூஸ் நம்ம சொல்ல முடியாது. அப்போ வெஸ்ட் பிளாட்டூஸ் வராதுன்னா நமக்கு 3 ஆப்ஷன் வராது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பேராஜம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேராஜம்பிள்ஸில் க்ளூ வேர்ட்ஸை சர்ச் பண்ணணும்னு எப்போவுமே சொல்லியிருக்கேன். அது சர்ச் பண்ணாலே ஆன்சர் கண்டிப்பாக கொண்டு வந்துருவீங்க. ஸோ இட்ஸ் கோட் பி வெரி ஈஸி. லெட்ஸ் சால்வ் இட். ஓகேயா? ஸோ தீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, விச் cannot be an introductory. இட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வாட்? இட்டுன்றதுக்கு நமக்கு எதுவுமே க்ளூ இல்லை. த டெக்னாலஜி, அப்போ அதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி என்னன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ப்ளூடூத் டெக்னாலஜின்னு இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளூடூத் relies on short range radio frequency. Okay, so let's read it. Okay, so இப்போ நமக்கு எது introductory வர வாய்ப்பு இருக்கு? இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் வர இருக்கு. ஸோ இது ரெண்டும் ரீட் பண்ணலாம். Bluetooth relies on short range radio frequency and any device that incorporates the technology can communicate as long as it is within the required distance. ஸோ ப்ளூடூத் போட்டுட்டு நிறைய பேர் பேசிட்டு இருப்போம்ல, ஸோ அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால பண்ண முடியும். ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கு, லைக் வைஃபைஸா இருக்கலாம், லைக் பேசுறோம் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே சொல்லலாம். ஸோ ப்ளூடூத் டெக்னாலஜி allows devices to communicate with each other without cables and wires. So this is a definition about the Bluetooth technology. அப்போ இது இன்ட்ரோடக்டரியா இதுவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஈயை தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஈ நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ அதோட ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு டி சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஒரு பேரண்ட் சொல்லலாமா? ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜி பத்தி எல்லாம் பேசணும், இட் இஸ் அண்ட் நம்ம சொல்ல முடியாது. வேர் இந்த டெக்னாலஜியை பத்தி பேசும்பொழுது த டெக்னாலஜி தான் சொல்ல முடியும். அந்த டெக்னாலஜி பத்தி சொல்றோம். அப்போ இது மூணுமே ஒரு சீக்வன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இ டி அண்ட் சி.
It's often used to allow two different types of devices to communicate with each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. either a phone or ஒரு ஸ்பீக்கரா இருக்கலாம். ஸோ ரெண்டு விஷயத்த கனெக்ட் பண்ணி பண்றத சொல்றாங்க. ஓகே சரி. ஸோ these specifications அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்கணும்ல. ஸோ incorporate specific requirements where B அதுக்கப்புறம் நமக்கு A. ஏன்னா இதுல தி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். அப்போ இதை போட்டாச்சுன்னும் பொழுது பியும் ஏயும் தான் வரும். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது புரியுதா? ஸோ பேராஜம்பிள்ஸ் இஸ் நாட் டஃப். ஓகே ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணும்பொழுது இன்ட்ரடக்டரி பிக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரை கண்டிப்பாக போட முடியும். ஸோ ஐவ் டேக்கன் வெரி லெஸ் டைம். ஓகே ஸோ அதை வச்சு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே ஸோ ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். ஸோ லெட்ஸ் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ ஃபோர்த் சென்டென்ஸாக எது வர முடியும்? நமக்கு பி தான் வர முடியும். நெக்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் E, which is option 3. Third sentence is C, which is option 2. Second sentence is D, which is option 2. And fifth sentence is A, which is option 1. Okay. So session complete பார்த்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம காம்பரேஷன் தெரிஞ்சிருக்கலாம், பேராஜம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், க்ளோஸ் அண்ட் எரர் ஸ்பாட்டிங் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்து நிறைய நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.